வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். 1967 இன்றைய நாள் ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. தாய்க்கு பெயர் சூட்டிய தனையன் அப்படின்னு பெயர் எடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. அவரை பல பேட்டிகளில் நீங்கள் மேற்கொள்ளிட்டு சொல்லியிருக்கீங்க. இந்த நாள் தமிழர்களுக்கு, தமிழக மக்களுக்கு எவ்வளோ முக்கியமான நாள் நீங்கள் பார்க்குறீங்க? இது உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஒரு மெட்ராஸில் பிறந்து வளர்ந்த ஒரு மாணவனாக ஒரு ஆளாக எனக்கு இந்த மெட்ராஸுன்ற அந்த பேர் மாற்றம் ஒரு சின்ன ஒரு வருத்தம் அது மூலையில். அந்த வருத்தம் இருக்கும்போது தாய் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு அப்படின்ற அந்த பேர் வருது அப்படின்றபோது அப்போ அறிஞர் அண்ணா அன்னைக்கு சொன்னது பேர் வைக்கல, திரும்ப பெற்று இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்வார். அப்போது தமிழ் பேசுகிறவங்க எல்லாருக்கும் ஒரு நாடு இருக்கணும், அது ஒரு இயல்பு, அது ஒரு அடையாளம் அப்படின்றது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தது. அதாவது கரிகால் சோழ பெருவர்த்தான் இருந்த பொழுது அப்போது தமிழர்களுக்கு என்று அந்த நாகரிகம் ஜாஸ்தி, கலாச்சாரம் ஜாஸ்தி, வியாபாரங்கள் மற்ற மேலை நாடுகள் எல்லாம் போய் தொழில் வளம் பண்ணாங்க, கப்பல் போக்குவரத்தில் சிறந்து வழங்கியிருந்தாங்க, வணிகத்தில் ரொம்ப மேற்கோள் காட்டி அவங்கள பற்றின நிறைய ஆய்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த பீரியடுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி ஆங்கில கலோனியல் பீரியட், ஆங்கில வெள்ளையர்கள் இங்கே வந்த பொழுது அந்த தாக்கம் என்பது கொஞ்சம் குறைந்திருந்தது. அந்த உணர்வை ஒரு 100-150 ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த அரசியல் பேசுகின்ற அந்த சூழ்நிலையில் அண்ணா திருப்பி மறுபடியும் தமிழர்கள், தமிழ்நாடு அப்படின்ற அந்த உணர்வை தமிழ் மக்களுக்கு உண்டான ஒரு அரசியல், தமிழ் கலாச்சாரத்துக்கு உண்டான ஒரு அரசியல் அப்படின்ற மாதிரி மாற்றுறாரு. ஸோ அது படி அவர் அன்றைக்கி சொன்னார், ஒரு சில விஷயங்களை தமிழ்நாட்டிலேருந்து இனிமேல் யாரும் தொட்டு பார்க்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாது, அது இருக்கிற வரையிலும் அண்ணான்ற நான் இங்கே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை சொன்னார் அண்ணா ஒரு தீர்க்கதரிசி. அன்னைக்கு சொல்லிட்டு போனார். இன்றைக்கி அது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது நமக்குன்னு ஒரு நாடு இருக்குது, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பெருமை இருக்குது. வேறு எந்த மாநிலத்துக்கும் நாடுன்ற பேர் அந்த மாநிலத்தோடு சேர்ந்து வர்றது கிடையாது. அப்போது திடீர்னு வாட் இஸ் நாடு அப்படின்னு யாருன்னா வெள்ளையர்களோ இல்லை இங்கிலீஷில் இருந்து யாருன்னா கேட்குறாங்க அப்படின்னா கண்ட்ரி அப்படின்னு மீனிங் அப்படின்னா, ஓ திஸ் இஸ் அ கண்ட்ரி. No, this is a country, but we call it as a state. We are part of this big country called India, and we address our state as country அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது நானே பண்ணியிருக்கிறேன் நிறைய நேரத்தில். மற்ற ஊர் பத்திரிகையாளர்கள் வேறு எங்கன்னா வரும்போது பேசும்போது கொள்ளும்போதெல்லாம் அப்போது கேட்பாங்க, தமிழ்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், வாட் இஸ் திஸ் நாடு, வேர் இஸ் இஸ் கம்மிங் அப்படின்னு. அது நாடுனா கண்ட்ரி. ஐ தாட் இந்தியா இஸ் த கண்ட்ரி. எஸ், இந்தியா இஸ் அ கண்ட்ரி, பட் தமிழ்நாடு இஸ் பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் கண்ட்ரி அண்ட் வி ஆல்சோ கால் அவர் பிளேஸ் அஸ் கண்ட்ரி அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு சிறப்பு, இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு, அதற்கு ஒரு இந்த பேர் அழகாக இருக்கும், இந்த பேர் கரெக்டாக இருக்கும், இது ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சிந்தித்து அந்த தன்மை படைத்தவர் அறிஞர் அண்ணா. அவர் பேரில் இன்றைக்கி அந்த நாடு நம்ம கொண்டாடுறோம், தமிழ்நாடு அப்படின்னு ஒரு சந்தோஷம். இன்னொன்று, இப்போ தமிழர்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும். அதாவது இன்றைக்கி நீங்கள் தமிழோட குளோபல் மேப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாயோஸ் இருக்காங்க, கம்போடியா இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர், அந்த சைடு நேபாள், இங்கே சைடு ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு லண்டன், யூகேயில் இருக்கிறாங்க, யூஎஸில் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு வரும்போது அந்த மொத்த தமிழ் சொந்தங்களுக்கும் உங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு வேறு எங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்கள் இருக்கிற நாட்டில் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நடக்கும். உங்களுக்கு ஒரு தாய் தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் இங்கே வரணும், நல்ல தமிழ் பேசணும், இதுதான் உங்கள் ரூட்டு, இங்கேருந்தால் நம்ம எல்லாம் போனோம். ஏன்னா ஒரு ரொம்ப லார்ஜஸ்ட்லி மைக்ரேட்டட் பாப்புலேஷன் தமிழ் பாப்புலேஷன், தமிழர்கள். அதாவது உங்களுக்கு மலையாளிகள் கேரளத்தில் சார்ந்தவங்க கூட அதிகமாக போவாங்க, அதேமாதிரி குஜராத்திலேருந்து போகிறவங்க ஜாஸ்தி. அதெல்லாம் போனாலும் அதுக்கு நிகராக இல்லை, அதை விட அதிகமாக அந்த பரப்புரை அதிகமாக போயிருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழர்கள். வணிக காரணத்துக்காக போனவங்க உண்டு, குடும்பமாக போய் செட்டில் ஆனவங்க இருக்குது, படிப்புக்காக போய் அந்த மேலை நாடுகள் பிடிச்சி அங்கே இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாருமே ஒரு தாய் வீடு, தாய்நாடு, தமிழ்நாடு அப்படின்றத அண்ணா அந்த பேரை வைத்து, நீங்கள் வேறு நாட்டில் இருந்தாலும் தமிழ் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குப்பா, இது இருக்குது, நான் அதற்கு பேர் வச்சிருக்கிறேன், இது உங்கள் வீடு அப்படின்ற அந்த ஒரு உணர்வை கொடுத்தவர் அறிஞர் அண்ணா. அந்த வகையில் அது இன்றைக்கி ஒரு பெருமை கொள்கிற ஒரு நாள். இங்கே திமுக, அதிமுக அந்த அரசுகள் மீதான நிறைய விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட இவர்கள் கொண்டு வருகிற திட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கு சென்று கொண்டு போய் சேர்க்கிறத பார்க்க முடியுது. அது இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக அரசாங்கம் அங்கே இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இன்னொரு புறம் சந்திரபாபு நாயுடு, நாங்கள்
மாணவர்களுக்கு உணவு திட்டத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் என்ன திட்டங்கள், என்ன ஸ்கீம்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஸ்கீம்ஸ் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் சென்று சேர்கிறத பார்க்குறோம். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? மற்றதெல்லாம் மாநிலம் இருந்தாலும் இது ஒண்டி தானே நாடாக மாறிச்சு. அன்றைக்கே இது தமிழ்நாடாக ஒரு தனி நாடாக அழகாக மாறி இந்திய நாட்டுக்கு, இந்தியாவில் இருக்கிற மத்திய மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரண மாநிலமாக ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே நம்ம காலை சிற்றுண்டி, அப்புறம் மதிய உணவு, அந்த நூன் மீல் சொல்லக்கூடிய அந்த திட்டங்கள்லாம் அந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு பசியார சோறு போடணும் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த விதை என்பது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி விதைச்ச ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. மெட்ராஸ் கார்ப்பரேஷன் காலகட்டத்திலேயே, அதாவது சுதந்திர காலகட்டத்துக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு பேசுபொருள், அதற்கு ஒரு திட்டம், அதற்கு ஒரு 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 துறை அப்படின்லாம் துறை வைத்து அதை பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஐயா கர்ம வீரர் காமராஜர் வந்தார். அவர் வந்து அந்த திட்டத்தை இன்னும் இது பண்ணி அதை இது இப்படி பண்ணணும், இது ஒரு இடமா இருக்குது, இது மொத்த தமிழ்நாட்டுக்கும் இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போகிறார். அவர் கொண்டு போனவுடனே ஒரு காழ்ப்புணர்ச்சி அதெல்லாம் கிடையாது அன்றைக்கி இருந்த தலைவர்களுக்கு. இது காமராஜர் கொண்டு வந்தது நல்ல சிறப்பான திட்டமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயா அறிஞர் அண்ணா எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கேட்கவே வேணாம், சாப்பாடு போடுறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உணவு போடணுன்றது செட்லேயே வந்து இன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் பேசப்பட்டாரோ அதுபோல் அன்றைக்கி பேசப்பட்டவர் தான் ஐயா திரு எம்ஜிஆர் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு, அதை அடுத்தபடி எடுத்துகிட்டு போகிறார். அதுக்கப்புறம் கலைஞர் வராரு. இது என்ன, இது வந்து வெறும் வெஜிடேரியனாக இருக்கே, இது நல்ல விஷயம் தானே, உணவு தேவை தானே, முட்டையை போடுங்க, வேறு எக்ஸ்ட்ரா என்னென்ன போட முடியுமோ போடுங்கன்றாங்க. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா பார்க்குறாங்க, அதில் பட்டாணி கீரை அதெல்லாம் சேருங்கன்றாங்க. அப்போ அது வந்து ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவாய்ப்பு. ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு மாணவர்கள் போய் சாப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே என்ன ஒரு நல்ல விஷயங்கள், அதில் எதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து அதனுடைய தரம், தன்மை, அளவு எல்லாத்தையுமே ஏற்றி மேலே கொண்டு போய் அதுக்கப்புறமா உச்சக்கட்டமாக வந்து அம்மா உணவகத்துக்கு, இங்கேருந்து ஒரு பிறக்கிற குழந்தை தான் அம்மா உணவகம். குழந்தைங்களுக்கு கொண்டு சோறு கிடையாது, பெரியவங்களுக்கும் சாப்பாடு இருக்குது, வந்தாரை வாழ வைத்த தமிழகம் அப்படின்ற அந்த முன்னுதாரணத்தில் அந்த உணவு விஷயங்களில் கொண்டு போகிறாங்க. அப்புறம் அம்மா உணவகம் இருந்தோன்னா அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, நானும் டிராவிடியன் ஸ்டாக்கு தான், எனக்கும் வந்து வேறெல்லாம் கிடையாது, சோறு போடுறதுன்றது நம்ம மரபில் இருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, காலை சிற்றுண்டி குழந்தைகளுக்கு போடுறாரு. இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் வயிறார சாப்பிட்டு போகிறாங்க. அந்த பேர், பாராட்டு, பெருமையெல்லாம் அது முதலமைச்சரை சேரும், அது தமிழகத்தை சேரும். இப்போ நான் வந்து இந்த திராவிட கட்சிகளோட ஊழல், அந்த பிரச்சனை அதெல்லாம் பற்றி விமர்சனம் பண்ணுறேன். பட் உணவு பழக்க வழக்கம், மற்றவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னும் போது இது வந்து இந்த கலாச்சாரம் என்பது இது வந்து ஊறி இருக்கு. விருந்தோம்பல் என்கின்ற அந்த வார்த்தை வந்து ஐயன் வள்ளுவன் காலத்துலேருந்து இருக்குது. இப்போ வரவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, தண்ணி கொடுக்கணும், சோறு போடணும், சாப்பாடு கொடுக்கணும், வயிறார போட்டு அவங்கள அனுப்பணும் அப்படின்றது அந்த கலாச்சாரத்தில் இருக்குது. அந்த கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு பண்பை, ஒரு மாண்பை இன்னி தேதி வரணும் அரசியல் ரீதியாகவும் சரி, அதை ஒரு கலாச்சாரமாகவும் சரி கொண்டு செலுத்துகிறாங்க அப்படின்னா அது தமிழக அரசியல்வாதிகளோட சிறப்பு. நம்ம அவர்களோட ஊழல் பட்டியல், அவர்களோட குடும்ப அரசியல், வேறு சில பிரச்சனைகள் பேசும்போது அவர்களோட இந்த எண்ணோட்டம் இருக்குல்ல, இதை நம்ம கடந்து போகிறோம். யாருமே வந்து நம்ம எதுக்கு ஊராமுட்ட பசங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்ற அந்த உணர்வு இல்லை. என் பசங்க, என் நாட்டில் இருக்கிறவங்க, தமிழர்களோட வாரிசுகள், அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததியினர் இது நல்லா இருக்கணும், நல்லா வரணும் அப்படின்ற அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அது ஐயா காமராஜர் ஆகட்டும், அவர் கூட பயணம் சொன்ன கக்கன் ஆகட்டும், அதுக்கு பின்னாடி அண்ணாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், இன்றைக்கி இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்டும், இனி இதுக்கப்புறம் வர தலைவர்களும் வந்து இதிலிருந்து தள்ளி போக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இப்போ வந்து ஒரு புரோட்டோடைப் ஆகிவிட்டது. தமிழகம்னா அதற்கு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தில் முன்மாதிரியான திட்டம் தான் இந்த உணவு திட்டங்கள். இது நீங்கள் காலையில் போட்டாலும் சரி, மதியம் போட்டாலும் சரி, இல்லை விடிகாத்தால போட்டாலும் சரி, உணவு என்ற ஒரு விஷயம், உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறதுக்கு விதப்பட்ட ஒரு அறிஞர். ஒரு படி வந்து ₹1 தருவேன் நிச்சயம், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அப்போ அந்த விஷயத்தை வந்து இன்றளவும் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே பண்ணுறாங்க. இப்போ விஜய் அவர்கள் எடுப்போம், இல்லை விஜயகாந்த் அவர்கள் எடுப்போம். இப்போ அவங்களும் அரசியல் கட்சிகள் நடத்தினாங்க. விஜயகாந்த் அவர்களும் பாருங்கள், உணவு விஷயத்தில் வந்து ஒரு தாராளமாக கட்சிக்காரங்களாகட்டும், இல்லை தன்னை நம்பி இருக்கிற இந்த ஸ்டண்ட்மேன் ஆகட்டும், எல்லாருக்கும் இன்னாரு இவங்க வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க இல்லை, விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாருன்னா அங்கே போனால் 3 வேளை சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு உறவுக்காரன் நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் கட்சி நடத்தியிருக்காரு. விஜய் என்ன பண்ணுறாரு, மாணவர்கள்லாம் கூப்பிட்டு நல்லா விசாரித்து நல்லா படிங்க, நல்லா அவங்களுக்கு அவங்க பசங்க கூட வர அப்பா அம்மா எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புகிறாரு. அப்போது இந்த விதை என்பது அரசியல் ரீதியாக தான் அப்படின்னு கிடையாது. வள்ளலார் பார்த்துருக்குறோம் ஐயா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ தமிழ் பாட்டனார் என்ன சொல்கிறாரு, வாடி இப்போ அதாவது பயிரை நான் வாடி இருக்கும்போது தான் நான் வாடினேன் அப்படின்னாரு. 3 வேளை சாப்பாடு போடணும், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், அதுதான் வந்து ஒரு என்னோட நிலைப்பாடு
அப்படின்றத அவரும் கொண்டு வராங்க. அப்போ வள்ளலார் ஆகட்டும், இங்கே இருந்த அன்னைக்கு இருந்த பத்திரகிரியார்கள், பட்டினத்தார் போன்றவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு அரசியல்னாலும் சரி, ஆன்மீகனாலும் சரி, அதே பாருங்கள் இப்போ இன்றைக்கி இந்து அறநிலைத்துறை மூலமா வந்து சாப்பாடு போடுறாங்க. அது ஓரளவுக்கு அமைச்சர் சேகர்பாபு அதை கொஞ்சம் ஓரளவுக்கு சிறப்பாக செயல்படுறாரு. அந்த விஷயத்தில் அருமையாக பண்ணுறாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அது அப்போது இங்கே கோயில் யானைங்களுக்கு கூட வந்து நம்ம வந்து குறை வைக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சில யானையெல்லாம் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மங்களம் சொல்லிட்டு ஒன்று, இந்த பாப்கட்லாம் வெட்டின மாதிரி இருக்கும், ஹார்மோன் வாசிக்கும். அதுக்கெல்லாம் வந்து அது ஹார்மோன் வாசித்து முடித்தோன்னா அதுக்கு பிடிச்ச கரும்பு வெல்லம் கொடுக்குறதாகட்டும். இன்னொரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு யானைக்குட்டிக்கு வந்து டிகிரி காஃபி குடிக்கும் அது காலையில். அது மாதிரி இப்போ யானைக்குட்டியாகட்டும், அது கோயில் சேர்ந்ததுனால அதுக்கும் வந்து என்ன பிடிக்கும், அதுக்கு என்ன பிடிக்கும், அந்த காலத்தில் அது கொடுக்கணும். இப்போது சிங்கப்பூர்லேருந்து பொக்கோன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து சிம்பான்சி எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது வந்த உடனே அது வேறு எங்கேருந்தோ வந்தது. ஜூ ஒரு மாதம் அடம் சரியாக சாப்பிட்றதில்ல. நான் சொல்கிறது வண்டலூர் ஜூ, அறிஞர் அண்ணா ஜூவில். அப்புறம் சரி இது என்னடா இது மாதிரி மக்கார் பண்ணுது, வெளியூர்லேருந்து வந்ததுன்னா அப்போ அவங்க கூட வந்து அந்த ட்ரெயினரெல்லாம் கூப்பிட்டு இதுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வர வச்சுட்டு, அதுக்கு பெரிய அப்போ தர்பீஸு அந்த மாதிரி விஷயம் சீசன் இல்லைன்னா கிடைக்காது, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி. அப்போ நான் எதை சொல்ல வரேன்னா, அது 5 அறிவு இருக்கிற மிருகமாக இருந்தால் கூட தமிழர்கள் எவ்வாறு அதை பார்க்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து உள்ளபடியே ஒரு நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் வந்து பாஜக இது ரேவடி கல்ச்சர் அப்படின்னு முன்னாடி சொன்னாங்க. ஃப்ரீபீஸ் அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இதனால் வந்து நிறைய பணவீக்கம் தான் ஏற்படும், பண விரயம் ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதே திட்டங்களை இன்றைக்கி ஸ்டாலின் கொண்டு வந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடிய திட்டங்களை இன்றைக்கி மகாராஷ்டிராவில் 12th முடிச்சிங்கன்னா நான் 6000 ரூபா தரேன், டிப்ளமோ முடிச்சிங்கன்னா 8000 ரூபா தரேன் அப்படின்ற விஷயத்த கொண்டு வராங்க. அப்போது இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பக்கம் பாஜக அந்த ஃப்ரீபீஸ் விமர்சனமும் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அதை வந்து அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது தமிழர்களோட நாகரிகமோ கலாச்சாரமோ புரியாதவர்கள் அவ்வாறு தான் இருப்பார்கள். இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திண்ணை அமைத்து வீடு கட்டியிருப்பாங்க. அந்த திண்ணை எதுக்குறனா, யாருன்னா வந்த வழிப்போக்கன் படுத்துட்டு தூங்கி ஏஞ்சிட்டு போட்டோம், யாருன்னா வந்து களைப்பாக படுத்துகிறப்ப யார் நீ எந்த ஊர் என்ன எதுன்னு கேட்டோம், ஒரு சில நேரத்தில் கேட்பாங்க, ஒரு சில நேரத்தில் கேட்க மாட்டாங்க. இது மெட்ராஸ் பட்டணமாக இருந்த காலமும் சரி, பட்டணமாக இருந்த காலத்திலும் சரி, ஒரு தலைநகரமே இவ்வாறு தான் இருந்தது. அப்போது வழிப்போக்கன், இந்த வழிப்போக்கனோட சாதி தெரியாது, மதம் தெரியாது, இனம் தெரியாது, நல்லவனா கெட்டவனா புரியாது. ஆனால் எனக்கு வீடுன்னு ஒன்று இருக்குது, அந்த வீட்டில் ஒரு திண்ணன்னு ஒன்று இருக்குது, அந்த திண்ணையில் நீ வந்து தங்கிக்கலாம், உனக்கு எனக்கு தொப்புளுக்கு ஒரு உறவு கிடையாது, ஆனால் நீ வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவும் கொடுத்து இருக்கிறதுக்கு, அந்த வெளியில் படுக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்த ஒரு கலாச்சாரம் தான் நமக்கு. அப்போ இலவசம் இயல்பு அப்படின்றது ரெண்டுமே கலந்தது தான் இந்த தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது. இந்த கலாச்சாரம் புரியாதவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நான் எதுக்கு உனக்கு இலவசம் கொடுக்கணும், நான் எதுக்கு ஃப்ரீபி உனக்கு கொடுக்கணும், அப்போ நான் உனக்கு இலவசமாக கொடுத்தனா என் கஜானா காலி ஆகிடும், என் பர்ஸில் இருக்கிற பணம் குறைஞ்சிடும். அப்போது வியாபாரம் பண்ண வந்தவர்கள் வியாபாரிகளாக தான் இருப்பாங்க. இது வியாபாரம் இல்லை, இது ஒரு உணர்வு. மனிதனுக்கு மனிதன் ஒத்தாசி, மனிதனுக்கு மனிதன் உதவி, ஒருத்தரோட வயிற்று பசியை போக்குறதுன்றது ஐயா திருவள்ளுவர் ஆகட்டும் இல்லை ஐயா வள்ளலார் ஆகட்டும் நம்ம அப்படி சொல்லி கொடுக்கல. இது வந்து மனிதனாக இருக்கிறதுக்கு இது ஒரு இயல்பு அப்படின்னாங்க. அந்த கலாச்சாரத்தில் வந்த நம்ம இலவசமாக இதை எதுவுமே பார்க்கறதில்ல. அது வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அந்த இதானே நம்ம மரபு. அரசாங்கம் கடன் சுமை இருந்தால் அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு மாணவன் இருக்கிறான், அவன் வந்து நல்லா விளையாட்டு பண்ணுறான், அது மாணவனுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறோம். நாளைக்கு போயிட்டு அந்த கொடி அப்படியே இந்திய கொடி அப்படியே மேலே போகும்போது ஜனகணமன பாடும்போது அந்த உள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல, நம்மளை அறியாமல் நம்மளோட இந்த நமக்கு ஒரு உணர்வு ஒன்று வரும், அந்த முடியெல்லாம் சிலிர்க்கும், கண்ணில் வந்து கண் அப்படியே கலங்கும். அது ஒரு உணர்வு. அதுக்கு காசு பணம் அதெல்லாம் தெரியாது. அதை உணர்ந்தவங்க தான் தமிழகத்தில் இருந்தவங்க. அதனால தான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதில் பாருங்கள், நீங்கள் அதிமுக திமுக இங்கே இல்லை தமிழகத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவர்னு பிரிக்க முடியாது, எல்லாருக்குமே அந்த உணர்வு இருந்தது. அதனுடைய நீட்சியாக இங்கே வந்து அந்த புத்தி கூர்மை தொலைநோக்கு பார்வை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த காரணத்தினால இதெல்லாம் எங்களுக்கு பழைய திட்டம். நீங்கள் இப்போ புதுசாக வந்ததுனால இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக தெரியுது, இது இலவசமாக தெரியும். இது இலவசம் இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு வகையில் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் இந்த நாட்டினுடைய சொத்து, பிரஜை. அந்த மக்களின் மீது நான் பணத்தை செலவு செய்து அவர்களுக்கு இலவசமாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஒரு தகுதியை மேம்படுத்துறதோ இல்லை அவங்க வாழ்க்கையை நான் மேம்படுத்துறதுனால தமிழ்நாட்டினுடைய சொத்தை தூக்கி பிடிக்கிறேன். எது இலவசம் எது இலவசம் இல்லைன்னு புரிதல் இல்லாதவர்கள். இப்போ ஒரு 18 வயசு குழந்தை இருக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு ஹாக்கிலேயோ இல்லை கிரிக்கெட்லேயோ ஒரு ஆர்வம் இருக்குது, இல்லை ஃபுட்பால்லையோ இருக்குது. அவனுக்கு வந்து ஒரு 3 வேளை சாப்பாடு போட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நாளைக்கு அவன் போய் இந்தியாவுக்கு ஆடும்போது வெளிநாட்டில் ஆடும்போது அந்த பேரு புகழ் வரும்போது அவனுக்கு வருமானம் வரும், சர்வதேச அளவுலேருந்து வருமானம் வரும். அந்த சர்வதேச வருமானத்தை எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேனாவா செலவு பண்ண போகிறாங்க? இந்திய திருநாட்டில் தான் செலவு பண்ணுவாங்க.
அவனோட சொந்தக்காரங்க அவனோட சுற்றி இருக்கவங்களாம் தூக்கி விடுவான். அதுதான் அதனுடைய சித்தாந்தம். இது இவர்களுக்கு புரியாத காரணத்தினால் இலவசம் கொடுக்குறீங்க, இலவசத்தை நிப்பாட்டணும். இது பணம் என்பது அது ஒரு பருவ வளர்ச்சி மாறி மாறி வரும். இன்றைக்கி செலவு பண்ணுற பணம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மின்சாரம் இலவசமாக கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இலவச மின்சாரத்துக்கு பதிலாக உங்களுக்கு அரிசியோ பருப்போ ஏதோ விவசாயி உற்பத்தி பண்ணி திருப்பி தராங்க, அதை நம்ம சாப்பிட்றோம். இதுதான் பண்டை மாற்று காலங்களாக இருந்தது. இது இந்த வரி என்பது வெள்ளைக்காரர்களோட அந்த கலாச்சாரம். வரி என்பது நமக்கு இந்த அளவுக்கு இல்லை. வரியை எதிர்த்தவர்கள் தான் தமிழக அரசர்களாக இருக்கட்டும், இல்லை இந்திய அளவில் அன்னைக்கு இருந்த அரசர்களாக இருக்கட்டும். அதனால தான் வரியை அவங்க தீவிரமாக இதுதான். இவங்க ஒரு பொருளை கொடுத்து வாங்குவதே தான் வணிபமாக வச்சுருந்தாங்க தவிர்த்து வரியை அதிகமாக போட்டு உரிகிற அந்த வேலை கிடையாது. அப்போது இங்கே என்ன பிரச்சனைனா, இவங்க வெள்ளைக்காரர்களை பார்த்து இந்த வரின்ற ஒரு போதைக்குள்ளே ஒரு மோகத்துக்குள்ளே போய்விட்ட காரணத்தினால் வரியை அதிகமாக போடணும், வரியை அதிகமாக வாங்கணும்னா இலவசம் அதுக்கு இடையூறாக இருக்கிறது. அதனால் அந்த இடையூறை காலி பண்ணுறதுக்காக இது என்ன பண்ணுறாங்க, இந்தியா வளராததுக்கு காரணமே இலவசம் தான். பிரச்சனை என்ன, இலவசத்தை பற்றி புரிஞ்சிக்காததுனால. இங்கே இலவசம்னு ஒன்றும் கிடையாது. என்னோட இனமடா நீ, அண்ணங்கிட்ட இருக்குது தம்பிக்கு கொடுக்குறேன், தம்பிக்கிட்ட இருக்கிற ஒருத்தருக்கு கொடுக்குறேன், அப்படி பார்த்த ஒரு பார்வை போய் இன்னைக்கு தண்ணி எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும், கரண்ட் எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு என் சொத்தை உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு பிரிவினை அரசியல் நோக்கி போகிறது. அதனால தான் இன்றைக்கி தமிழக விவசாயிகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் தண்ணி பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. விவசாயி பிரச்சனையாகவே இருந்ததுன்னா இது பிரச்சனையே கிடையாது, இது அரசியல் மயமாக்கப்பட்டதுனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனைன்றாங்க. நன்றி, பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.